இப்போ ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் பற்றி நம்ம பேசலாம். ஸோ இப்போது ரிப்பீட்டடாக வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுது. எதனால அப்படிங்கிற காரணம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்படி இல்லைன்னா மெட்டர்னல் ஏஜ், அதாவது அம்மாவோட ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 38 39 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் போகலாம். இன்னொரு முக்கியமான காரணம் இந்த டெஸ்ட் நம்ம பண்ணுறதுக்கு வந்து எதர் மேல் பார்ட்னர் இல்லை ஃபீமேல் பார்ட்னரில் ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுவோம். இது வந்து ஐவிஎஃப் பண்ணி முடிச்சு எம்ப்ரியோஸ் கிரியேட் பண்ண பிறகு எம்ப்ரியோஸோட வால்ல இருந்து ஃபியூ செல்ஸை வந்து பயோப்சி மாதிரி ரிமூவ் பண்ணி அந்த செல்ஸை வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். பார்த்த பிறகு நம்மளுக்கு அந்த எம்ப்ரியோ வந்து நார்மலான எம்ப்ரியோவா இல்லை அப்நார்மலான எம்ப்ரியோவான்னு தெரியும். அந்த நார்மலான எம்ப்ரியோஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நம்மளுக்கு ஹை சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி வரும்.